ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஐஸ்கிரீம் கேக்லாம் யூஸ் பண்ணுற டூட்டி ஃப்ரூட்டி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு ஒரு காயான பப்பாளி எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி காய் ரொம்ப காயாக இருக்கணும், அமுத்துனா கூட அமங்கக்கூடாது. இதே மாதிரி எடுத்துகிட்டு மேல் பகுதியை இது மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பீலர் கொண்டு நம்ம தோலில் நல்லா சீவிட்டு உள்ள பகுதி அந்த விதைப்பகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் தோலை நம்ம ஒரு ஸ்பூனால் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பப்பாளி காயை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம இதை ரொம்ப ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பப்பாளியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த கப்பால் எனக்கு ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம நறுக்கி வச்ச பப்பாளி காயெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம பப்பாளி காயை வேக வைக்க போகிறோம். அதனால் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி காயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை நம்ம சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது பப்பாளி காய் ஃபுல்லாலாம் வேக வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு ½ குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது வேறொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துருக்கோம். நம்ம எந்த கப்பால் பப்பாளி காய் அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துருக்கோம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம வேக வச்ச பப்பாளியெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம். இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பப்பாளி காயெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். நாம் இப்போ எல்லா காயும் சேர்த்த பிறகு ஒரு நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்வீட்லாம் அதில் இறங்கும். இப்போ நம்ம எல்லா காயும் நம்ம சேர்த்த பிறகு ஒரு கரண்டியால் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகு ரெடி ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பகுதியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா 3 கலர் சேர்க்க போகிறதுனால நான் 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். நான் 3 கிண்ணத்தில் இது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஜீராலாம் விட்டுட்டு நம்ம மேலாப்பில் அந்த காயை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம எடுத்து நம்ம எத்தனை கலர் சேர்த்துக்கிறோமோ அதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த 3 பகுதியாக நம்ம எடுத்து வச்சாச்சு. இதில் நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் இப்போது நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நம்மள்ட்ட உள்ள கலரில் நம்ம எவ்வளோ கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட 3 கலர் தான் இருக்கிறதுனால 3 கலர் மட்டும் சேர்த்துருக்கேன். இதேமாரி நம்ம எல்லா கலரும் நம்ம தனித்தனியாக சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போது நான் இது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேங்க. இல்லைனா உங்கள்ட்ட ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காயெல்லாம் நம்ம காய வைக்க போகிறோம். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லா காயும் நம்ம இதே மாதிரி சேர்த்த பிறகு நம்ம நிழல்லையே தான் காய வச்சுக்கலாம். வெயிலெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஒரு 15லேருந்து ஒரு 20 மணி நேரம் கிட்ட நம்ம வச்சாலே போதும். இன்னும் ஒரு 12 மணி நேரம் இருந்தாலே போதும். அதெல்லாம் நமக்கு சேர்ந்து ஒரு ட்ரை ஆகி வந்துடும். இதை அப்போ நிழலே வீட்டுக்குள்ளேயே வச்ச பிறகு நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இருக்கும். நாம் இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்ம அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கு, ஐஸ்கிரீம் அது மாதிரி செய்யும்போது நம்ம சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது, நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.